ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிடைக்கிறதெல்லாம் விட்டுட்டு கிழமை தூக்கி மடியில் வச்சுக்கோன்ட்டு. நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இப்ப மோடி சர்க்கார் ஜிஎஸ்டி வரியை குறைச்சதுனால நம்ம மாசத்துக்கு 88 ரூபா கிட்ட நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்வளவு பெரிய தொகையை நம்ம எப்படி சேமிக்கிறதுன்ற ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திச்சுட்டு இருக்கும் பொழுது, இந்த வெறிநாய்க்கடியில இறந்தவர்களுடைய எண்ணிக்கை கடந்த வருடம் மட்டுமே 22 பேர் அப்படின்னும் போது இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இதுல உருவாயிருக்கு. அது என்னன்னா, வெறிநாய் கடிச்சு நான் பச்சளை மருந்து சாப்பிட்டேன் அதனால இப்படி ஆயிடுச்சு போயிடுச்சுன்றது ஒரு பக்கம். வெறிநாய் கடிச்சு நான் ரேபிஸ் தடுப்பூசி போட்டும் மரணம் நிகழ்வதை நினைக்கும் பொழுது பயமா இருக்கு. அது ஏன் நிகழுது, எதனால நிகழுது, நாம அதுல இருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள்லாம் என்ன, நம்ம என்னெல்லாம் அதுல இருந்து பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டையும் கேட்டிருக்கோம். நாமளும் இது குறித்தான ஒரு பதிவை இங்க பண்ண போறோம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, ஹை பட்டன் கதைப்போமல இருந்ததுன்னா அதையும் லைக், கமெண்ட், ஹை பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. சோ இப்ப விரிவான ஒரு பார்வைக்கு செட்டுனுதஸ். இரண்டு வாரங்களுக்கு முன்பாக சென்னை ராயப்பேட்டையில மீர்சாஹிப்பேட் மார்க்கெட்ல ஒருத்தர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டாரு. அவர் ரேபிஸ் ஊசி எடுத்துக்கிட்டார். ஆனாலும் அவர் இறந்து போனார். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஒரு காவல் ஆய்வாளர் குஜராத்ல சொந்த நாய், வளர்ப்பு நாய், அதுக்கு ரேபிஸ் ஊசியும் போட்டிருந்தாரு. ஆனாலும் அது கீறி இருந்தது. அவர் கை ஏதோ கீறி இருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம தான் ரேபிஸ் ஊசி நம்ம நாய்க்கு போட்டிருக்கோம், அலட்சியமா இருந்திருக்காரு. அவரும் இன்று இறந்து போயிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்குது. அதாவது நீங்க பச்சையில சாப்பிட்டேன் அதனால ரேபிஸ் நோய் தாக்கிடுச்சுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ரேபிஸ் நாங்க ஊசி போட்டும் கூட பாதுகாப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு விஷயங்கள்லாம் பண்ணியும் கூட எங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கு. இது எதனால அப்படின்ற கேள்வி உண்மையிலே அதிர்ச்சிக்குள்ளாக்குது. சோ இதுல மக்களுடைய கேள்வி என்னன்னா, தடுப்பூசி போட்டும் எப்படி ரேபிஸ் நோய் தாக்குது? நாங்க அது அலட்சியமாக இருந்தா நீங்க சொல்லலாம். ஆனா நாங்க தடுப்பூசி போட்டும், ரேபிஸ் தடுப்பூசி போட்டும் நாங்க இந்த இறப்புகள் எப்படி ஏற்படுதுன்ற ஒரு மிகப்பெரும் குழப்பம் இருக்கின்றது. சில நாட்களுக்கு முன்பாக கமல் கிட்ட இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது, அவர் மெத்த படித்தவர், நிறைய புத்தகங்களை வாசித்தவர் என்ற முறையில் அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு. கழுதை மனிதனுக்கு மிகப்பெரிய உதவிகள்லாம் செஞ்சது. இன்னைக்கு எங்கேயாவது நம்ம கழுதையை பார்த்தோமா? தேவை குறையும் பொழுது அதை நகர்த்தி வைக்கிறது தான் மனித வளர்ச்சிக்கு அழகு. ஏன் இவங்க நாயை இன்னமும் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா, நாய் நன்றி உள்ளதுன்றது மட்டும் கிடையாது, அது நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்குது. நாயை ரசிக்கிறவங்க, நாயோட காதலராக இருக்கிறவங்க, நாய் மீது அன்பு செலுத்துபவர்கள் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கும். அவங்க ஏதோ ஒரு இடத்துல காயப்பட்டிருப்பாங்க. அதற்கு அருமருந்தாக நாய்கள் இருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம். அதனால நாய்கள் மீது பரிவு இருக்கிறது அவங்களுடைய பர்சனல் விஷயம், அதில் நம்ம தலையிட விரும்பல. ஆனால் இன்று குஜராத்தில் ஒரு காவல்துறை ஆய்வாளர் சொந்த வளர்ப்பு நாய் அதுக்கு ரேபிஸ் பாதுகாப்புகள்லாம் பண்ணியும் கூட அதுக்கு நகங்கீறி எப்படி ஒருத்தவங்க இறக்க முடியும் அப்படின்றது தான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதில் பெருங்குடும்பம் என்னன்னா, சாப்பாடு நாய்களுக்கு எடுத்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி அடுத்த தெருவுக்குலாம் போய் வச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையா அதெல்லாம் கேஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் நடுநிலைன்ற போர்வையில் நாங்கள் நாய்களை பாதுகாத்துட்டு இருக்கிறோம், நாய்கள் கொல்லக்கூடாது, குழந்தைய எதுக்கு நீங்க அனுப்புறீங்க, அவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீங்கள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அறிவுபூர்வமான கேள்விலாம் வேறு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தைய 24 மணி நேரம் என்ன பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளார வச்சுட்டு சுத்த முடியும்? எனக்கு புரியவே இல்லை. குழந்தை அங்கங்க போயிட்டு தானே வரும். வீட்டில் எப்படி ஒரு குழந்தை இருக்க முடியும் சொல்லுங்க? நான் குழந்தைன்றது 18 வயது வரையிலுமே வச்சுக்காங்களேன். இப்போ உங்க ஸ்கூலுக்கு போவானா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரவானா, குழந்தைய வெளியே அனுப்பிச்சிட்டு கேர்லெஸ்ஸா எப்படி இருக்க முடியுன்ற கேள்விலாம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது மனிதனை விட நாய் மிக சிறந்தது, நாயோட உயிர் காப்பாற்றப்படணும்ன்றதான் எங்களுடைய பெரிய லாபியே இதுல இருக்கு. சரி, இதெல்லாம் அப்படியே விடுவோம். ஓகே, நாய் கடிக்குது, நான் ரேபிஸ் ஊசி போட்டுக்கிறேன், தடுப்பூசி போட்டுக்கிறேன், நான் உயிரோட இருக்கணும். ஆனா ஏன் நான் செத்து போறேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குமே வரும். இதுக்கான விடையை நான் சொல்றதை விட தம்பி மருத்துவர் செந்தில் பாலன் அவர்கள் இதற்கான விளக்கத்தை நம்மளுக்காக, நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்திருக்கிறாரு. அதை நீங்க பாருங்க. அதன் பிறகு என்னன்றதை கொஞ்சம் பேசுவோம். ரேபிஸ் வேக்சின் ஏன் ஃபெயிலியர் ஆகுது, ரேபிஸ் வேக்சின் போட்ட பிறகும் எதனால் இறப்பு நிகழுது அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு 2 விஷயங்கள் ஃபஸ்ட்டு தெரியணும். ஒன்று ரேபிஸ் எப்படி வருது அப்படிங்கிறது. ரேபிஸ் நோய் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ரேபிஸ் நோய் தாக்கிய மிருகங்கள் மனிதர்களை கடிக்கும்போது அந்த கடிப்பட்ட இடத்துல இருந்து ரேபிஸ் வைரஸ் நரம்பு வழியாக பயணப்பட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது மூளை, தண்டோடம் இது போன்ற பகுதிகளை நரம்பு வழியாகவே அந்த வைரஸ் போய் அடையும். அந்த மாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு அது வந்த பிறகு அது மல்டிப்ளை ஆகி ரேபிஸ்ங்கிற நோயை உண்டாக்கும். ஸோ
கடிப்பட்ட இடம் அப்படிங்கிறது ரேபிஸ் நோயை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். உதாரணமா பார்த்தோம்னா, நம்ம கால் விரல்கிட்டயோ, இல்ல கை விரல்கிட்டயோ கடிப்பட்டா, அந்த வைரஸ் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்த அடையறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா, அது நரம்பு வழியாவே பயணப்பட்டு வரணும். அதே நேரம் முகத்திலயோ, இல்ல தண்டுவடம், இல்ல பிரெயினுக்கு கிட்ட இருக்கிற இடங்கள்ல அந்த மிருகம் வந்து கடிச்சுது அப்படின்னா, ஈஸியா வந்து நம்மளுக்கு ரேபிஸ் நோய் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்துரும். ஸோ இதுதான் வந்து ரேபிஸ் நோய் வரக்கூடிய முறை. 2வது ரேபிஸ் வேக்சின் நம்ம உடம்புல எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, செயலிழக்கப்பட்ட ரேபிஸ் வைரஸ்கள் நம்ம உடம்புல செலுத்தப்படும் போது அது வந்து ரேபிஸ் இம்யூனிட்டி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டும். இதன் மூலமா நம்ம உடம்புல ரேபிஸ் வைரஸ்க்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டப்பட்டு நமக்கு வந்து அந்த நோயிலிருந்து பாதிப்பு கிடைக்கும். சரி, இந்த ரேபிஸ் வைரஸை நம்ம போட்ட உடனே அடுத்த 5வது நிமிஷமே நம்மளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சிலருக்கு 10 நாள் ஆகலாம், சிலருக்கு 20 நாள் ஆகலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 நாள் வரை, அதாவது 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் நம்மளுக்கு முழுமையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும். இந்த சூழ்நிலைக்குள்ள, இந்த டைமுக்குள்ள ரேபிஸ் வைரஸ் கிருமி அந்த பெரிஃபரல் பார்ட்ல இருந்து, அதாவது கடிப்பட்ட இடத்துல இருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது தண்டுவடத்தையோ மூளையோ ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த நபருக்கு ரேபிஸ் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இதே வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு முழுமையா உருவாகிடுச்சு அப்படின்னா, அதுக்குள்ள அந்த வைரஸ் வந்து நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ரீச் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரேபிஸ் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவு. ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா, அதாவது கடிப்பட்டுருச்சு, கடிப்பட்ட உடனே ஊசி போட்டுட்டோம், ஆனா அந்த ஊசியில இருந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஆகுது. இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் இம்யூனோகுளோபின். ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி உருவான ஒருவர்கிட்ட இருந்து அந்த ஆன்டிபாடிஸை மட்டும் பிரிச்சு எடுத்து அந்த இம்யூனோகுளோபின்ஸா நம்மளுக்கு வந்து செலுத்துவாங்க. இப்படி செலுத்தும் போது வேக்சின் போட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வராம இருக்கக்கூடிய அந்த பீரியடுக்கும் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா பெரும்பாலும் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி அண்ட் அவைலபிலிட்டி வந்து அதிகமாக கிடைக்கிறது இல்லை. பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல, சிட்டிஸ்ல தான் கிடைக்குது. ஸோ இதனால வெறும் நம்ம வேக்சின்ஸை மட்டும் போடுறதா வந்து காமன் ப்ராக்டிஸா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சூழல்ல நமக்கு வந்து அந்த முதல் 20 நாள்களை வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்புல வந்து குறைபாடு இருக்கு. அந்த டைம்ல அந்த வைரஸ் ஆனது சிலருக்கு வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ரீச் ஆகி ரேபிஸ் நோயா மாறுறதுனால இந்த இறப்புகள் நிகழுது. ஸோ கடி சிவியரா இருக்கு அப்படின்னா இந்தியாவில் வந்து நிறைய இடங்கள்ல இப்போ ரேபிஸ் வந்து அதிகமா பரவ ஆரம்பிச்ச பிறகு, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ஆன பிறகு நிறைய மருத்துவமனைகள்ல இம்யூனோகுளோபுலின்ஸையுமே சேர்த்தே கொடுக்குறாங்க. ஸோ நாய்க்கடி சிவியரா இருக்கு, இல்லை மிக முக்கியமா அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய உறுப்புகள், முகம், முதுகு பகுதி, இந்த மாதிரியான இடங்கள், கழுத்து, இந்த மாதிரியான இடங்கள்ல நாய்க்கடி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷனும், ரேபிஸ் தடுப்பு ஊசி கூட சேர்ந்து இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷனும் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, டாக்டர் வந்து ரேபிஸ் நோய் எப்படி பரவுதுன்னு சொல்லிட்டார். அதாவது நரம்புகள் மூலமாக உங்களுக்கு மூளையை போய் பாதிச்சு உயிரிழப்பு நடக்குது. ரைட். இப்ப இந்த நரம்பை கடிக்கிறதுலேயே அவர் என்ன சொல்றாருன்னா, தண்டுவடம், கழுத்து, அதன் பிறகு வந்து முகம், இந்த மாதிரி இடத்துல நாய் கடிச்சதுன்னா இதுல வந்து சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வெகு விரைவாக இந்த நோய் வந்து நம்மள வந்து சீக்கிரமா தாக்கிடும். காலு கையினா கூட கொஞ்சம் லேட் ஆகும் போறதுக்கு, ஆனா இது ரொம்ப சீக்கிரமா போயிடும் அப்படின்றதையும் இங்க பதிவு பண்றாரு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இப்ப சமீபத்தில் ஒரு மலையாள திரைப்படத்தில் கூட வந்து நாய் கடித்த 3 மணி நேரத்தில் நீங்க வந்து சிகிச்சை எடுக்கலாம் பிரச்சனை அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள்லாம் நிறையவே இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த காவல்துறை ஆய்வாளர் வந்து நாய்க்கு வந்து பராமரிப்பெல்லாம் பண்ணி ரேபிஸ் ஊசிலாம் போட்டும் கூட அவருக்கு வந்து நகைக்கீரல் மூலமாகவே அவர் வந்து இறந்து போறாருன்னும் போது புதிய வைரஸ் ஏதாவது உருவாயிடுச்சா, இதுங்க வந்து இப்போ கொரோனா மாதிரி வந்து அழிக்க முடியாமல் சில நேரத்தில் வருது இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வைரஸ் வந்துருச்சா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. நாய் எங்கே கடிச்சுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் எவ்வளவு சீக்கிரமாக அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்றோன்றதும் முக்கியம். ஊரே இந்த மாதிரி நாய்க்கடியால் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு. ஆனால் துணை முதலமைச்சர் வந்து அவ்வப்போது வந்து இந்த நாயோட கொஞ்சம் போட்டோக்கெல்லாம் போடுறது வந்து நிச்சயமாவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதற்கான தீர்வுகளை வந்து எடுக்க
முடியாம தமிழக அரசு தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா தமிழக அரசு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுதுன்னா, தலைகுனிய விட மாட்டேன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன்ட்டு. ஆனா இந்த நாய் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. நீங்க எவ்வளவு நல்லது செய்தாலும் கூட நம்ம ஃபேமிலியில இருக்கிற ஒரு ஆள் வந்து திடீர்னு வந்து இறந்து போகும்போது அதுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுலயும் ஒரு அரசியல் இருக்கு, உள்ள அரசியல். என்னன்னா, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாய்கடியை வச்சு எல்லாரையும் சாவடிச்சிட்டு இருக்காரு. இதுதான் அவர் ஆட்சி நடத்துற லட்சணமா அப்படின்னு ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஒரு கேள்விகளை கேட்கறாங்க. ஆனால் இதற்கான எல்லா பிரச்சனைகளுக்கும் மையப்புள்ளி உச்சநீதிமன்றம் தான் இருக்கு. அவங்க தான் ஆர்டர்ஸ் போடணும். இது வந்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மட்டுமே இல்லை. அதுதான் இங்க நான் சொல்ல வர விஷயம். ஏதோ ஸ்டாலின் வந்து நாய்கள்லாம் வளர்த்து எல்லாரும் ரோட்ல போய் எல்லாரையும் கடிக்க விட்டு சாவடிக்கிறான்ற மாதிரி வந்து நீங்க வந்து நினைக்கிறீங்க. அது கிடையாது. அதனாலதான் இந்த வீடியோவை நான் பண்றேன். ஆக்சுவலி இதனுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் வந்து உச்சநீதிமன்றத்தில் தான் இருக்கு. ஓகே, அங்க போய் அவங்க ஸ்டே வாங்கிடுறாங்க. ப்ளூ கிராஸ் மெம்பர்ஸ் வந்து ஸ்டே வாங்கிடுறாங்க. இதற்கு முன்பாகலாம் வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இல்லை. நாய்க்கு வெறி பிடிக்கும், நாய் வண்டி வரும், புஷ்னு போவாங்க, காலி பண்ணிடுவாங்க, பிரச்சனையே இல்லை. நம்ம ஏற்கனவே கமல் சொன்ன மாதிரி கழுதையும் தான் நம்ம வச்சுட்டு இருந்தோம். நீங்க எங்க கழுதை பார்க்க முடியுது? அதே தான் நாய்க்கும். மனிதனை விட நாய் அவ்வளவு மேலானதா? எனக்கு புரியவே இல்லை. அதே நேரத்தில் 1,80,000 நாய்கள் அப்படின்னும் போது ஒரு நாய்க்கு வந்து 6,000 கிட்ட செலவு கிட்ட வருது. இதற்கு வந்து மையப்புள்ளியாக வந்து மேனகா காந்தி தான் இருக்கிறாங்கன்றதும், அதன் மூலமாக நிறைய பேர் வந்து ஃபேக் ஃபோன் கால்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட இடத்துல இருந்து ஃபோன் கால்ஸ் நெருக்குதல்கள்லாம் வருது. இது மிகப்பெரிய லாபி அது, ரைட்? நாயை வந்து வளர்க்கறதோ போறதோலாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் அது தெருவில் சுற்றி நடந்து போகக்கூடிய எளிய மனிதர்களையும் விளிம்புநிலை மனிதர்களையும் அது காலி பண்ணுது. நிறைய பேர் அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதும் தான் இங்க நான் சொல்ல வேண்டியது. சரிங்க, விளிம்புநிலை மனிதர்கள்னு சொல்றீங்க, ரோட்ல போறவங்கன்னு சொல்றீங்க, காவல்துறை ஆய்வாளருக்கே இதுதான் நிலைமன்றதையும் இதுல புரிஞ்சுக்காங்க. அப்ப ரோட்ல போற நாயால தான் ஆபத்துன்னு இல்லை, வீட்டில் வளர்ந்த அதுவும் ரேபிஸ் ஊசி செலுத்தப்பட்ட நாய் வந்து நெகக்கீரலுக்கே வந்து ஒரு ஆய்வாளர் இறந்து போகும்போது இது மேற்படி மிகப்பெரிய அளவில் வந்து இறப்புகள் நடக்கும்போது தான் இது கவனத்தில் வரும். அதுவரை வந்து இதற்கு எல்லாருமே ஒத்து ஊதிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நான் இந்தியாவுக்கு போகும்போது தம்பி வந்து சொன்ன ஒரே விஷயம் தான், அண்ணன் கூடுமான வரை பைக்கை யூஸ் பண்ணாதீங்க, எங்க போனாலும் கார்லயே போங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, நான் வந்து ஒரு 1.5 மாசம் இருந்தப்ப 1 மாசம் என்னால வந்து கார்ல தான் போனேன் எல்லா இடத்துக்கும். ஆனா எல்லா இடத்துக்கும் கார் போகாது, ரைட்? அப்ப ஒரு கார் பார்க்கிங் தேட வேண்டியதா இருக்கு, விட வேண்டியதா இருக்கு. அப்ப பைக்கை நம்ம எடுத்தே ஆக வேண்டிய சூழல் இருக்கு. ஸோ அந்த எடுத்தே ஆக வேண்டிய சூழல் வந்து மவுண்ட் ரோடு மாதிரியான ஜனத்திரல்கள் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம போறது இல்லை. நாம வந்து சந்து பொந்து ஒரு நண்பரை பார்க்கறது, ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம் கொள்ளும் போது எல்லா இடத்துலையும் 1,80,000 தெருநாய்கள் சென்னையை சுற்றி இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது உயிரை கையில பிடிச்சுன்னா போக வேண்டியதா இருந்தது. வேலையை நடந்து முடிக்கணும். நம்ம வந்து சொல்றோம் இல்லைங்க, இது வந்து கொஞ்சம் நாய் இருக்குன்றதுக்காக நம்ம அங்க போகாம இருக்க முடியுமா? உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ், நான் கார்ல போறேன், என்னால முடியுது. இப்ப டோர் டெலிவரி பண்ணக்கூடிய ஆட்கள், மிக முக்கியமாக ஸ்விக்கியில வேலை செய்யறவங்க, துப்புரவு தொழிலாளர்கள், இப்ப இவங்க எல்லாம் வந்து எதுல கார்ல போக முடியும்? பைக்ல தான் போக முடியும். துப்புரவு தொழிலாளர்கள் கிளீன் பண்ணும்போது நாய் கடிக்கிறது, அதெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அது மட்டும் கிடையாது, நாய் பெயிண்ட் வைக்கிற விஷயத்த வந்து அதுவே வந்து தண்ணியில கலந்து அதுவே மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்குதுன்னு அப்போலோ டாக்டர்ல இருந்து எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க. ஆனாலும் இதுல இருக்கிற மிகப்பெரிய லாபி, உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா, நாய்களை வந்து வெறிப்பிடித்த நாய்களை கொல்லலாம் அப்படின்னுது. இன்னொரு சாரர் அதுல இருக்கிற இன்னொரு பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா, நாய்களை வந்து காப்பாற்றணும், காப்பகம் அமைக்கணும்ன்றாங்க. நம்ம மாதிரியான ஒரு ஏழை நாட்டில் இந்த மாதிரியான செலவுகள்லாம் செய்ய முடியுமா? அது பாதுகாக்கிறதுக்கான விஷயங்கள், அதற்கான துறை சார்ந்த நிபுணர்கள், அவங்களுடைய பவர், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய நேரம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வீணாக வேண்டுமா அப்படின்ற கேள்விகளும் தொடர்ந்து சமூக ஆர்வலர்களால் எழுப்பப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றது. சமீபத்தில் ஒரு வீடியோ, ராமதாஸ் அவர் வந்து நடிகர் ராமதாஸ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கவுனமணி வீட்டுக்கு போன விஷயத்தை வந்து பேசியிருப்பார். அப்போ வந்து கவுனமணி வீட்டுக்கு போயிருக்காரு. இது உங்க நாயா? ஆமா. இந்த நாய்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. நாய்க்கு பேர் என்ன? நாய்க்கு பேர் நாய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நாய்னா நாய் தான், அது ஒரு விலங்கு, அது ஒரு மிருகம்ன்றதை நீங்க மனசுல வச்சுக்காங்க, ரைட்? அதை வந்து தூக்கி கொண்டாடுறதுனாலும் சரி, அது வந்து உங்க விருப்பமா இருந்தாலும் ரிஸ்க் அதே மாதிரி அதிகம் தான். கூடுமானவரை மிக ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் சொல்ல முடியுமா? வேற என்ன சொல்ல முடியும்? இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, இத்தனை குழந்தைங்க மூஞ்ச கடிச்சு கொதறி இருக்கு, ஊர் விட்டு ஊர் போய் தெரு விட்டு தெரு போய் சோறு வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் வந்து நீதிபதிகளுடைய உத்தரவுகளை முன்வைத்து அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து காய் நகர்த்துறாங்க. அது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சோ இந்த மாதிரியான லாபி இதுல இருக்கு. இதுல என்னன்னா, எல்லாத்தையும் விட தமிழகத்தை தலைகுனியை விட மாட்டேன்னு சொல்லும் போது ஒரு நாய்க்கடியால இறக்கிறது வந்து தமிழகத்துக்கு அவப்பெயரை எடுத்துட்டு வரணுன்றதுக்காகவே வந்து இதுல எல்லா சித்து வேலைகளும் இது உள்ளார நடக்குதுன்ற மாதிரியும் நிறைய சமூக வலைதளங்கள் இதை பற்றிய பேச்சுக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேரத்தில் வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் கவுன்மணி சொன்ன மாதிரி நாய் தான் அப்படின்றதையும் மனசுல வச்சுக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் எதிர்கட்சியினர் வந்து
தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன்னு சொல்லும் பொழுது நாய் கடிச்சு எல்லாரையும் சாவடிச்சிட்டு இருக்காரு முதல்வர்னு சொல்லிட்டு இருக்கும்போது துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து நாய் மீது ஒரு பரிவு அன்பு எல்லாமே காமிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஃபோட்டோக்களை போடும்போது என்ன ஆகுதுன்னா ஊரே வந்து இந்த மாதிரி வந்து கதறிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஃபோட்டோக்களை வந்து பகிர்ந்து எந்த வகையில் நியாயன்றதை கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, திமுக சார்ந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்தவர்களுக்குமே கூட வந்து அது வந்து ஒரு பெரிய கடுப்பை கலப்புதுன்றது தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இந்த நாய்க்கடிக்கு வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு பிறகு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஃபோட்டோக்களை ஒன்றாலும் போட்டுக்கலாம். ஆனால் அது என்னென்னா எப்படி வந்து நம்ம பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் முதல்வருடைய பையனே நாய் மீது வந்து இவ்வளோ காதலாக இருக்கும் பொழுது நாயை வந்து கொல்லணும்னு சொல்கிறீங்களே, இது நியாயமானு நம்மளே எதிர்கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ ஒரு விவாதத்தையோ ஒரு முன்னெடுத்துலையோ இந்த மாதிரியான புகைப்படங்கள் வந்து நீர்த்து போக வைக்குது அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இது யாராவது துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய காதில் போய் சொல்லுங்கள். ஏனென்றால் நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நம்ம எங்கே வந்து தப்பு பண்ணுறோன்றதை வந்து எதிராளி வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மக்களுடைய உயிர் சம்பந்தமான விஷயம் எனும் பொழுது இதில் இன்னும் கூடுதல் ஜாக்கிரதையாக நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தயவு செய்து நாய்க்கடியில் அலட்சியம் காட்டாதீர்கள். ரேபிஸ் ஊசி வந்து 6000 ரூபான்னு நினைக்கிறேன் குறைந்தபட்சம், ஒரு 3 வாட்டியோ 4 டோஸோ போடுறதுக்கு. ஏன்னா 6000ன்றது வந்து ஒரு அதாவது உயிரை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை வச்சு தான் இந்த 1,80,000 நாய்களும் வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கு, திருநாய்கள் சுற்றிட்டு இருக்கு. இன்னும் ஒரு நாய்க்குமே 6000 ரூபா அதுக்கான செலவுகள் அப்படின்றதையும் ஒரு சமூக ஆர்வலர் வந்து அதை வந்து வெளிப்படையாகவே வந்து நீயா நான் பேசியிருந்தார். திரும்பவும் சொல்கிறது தான், அலட்சியம் வேண்டாம். நாய் கடித்த 24 மணி நேரத்துக்குள்ளே அதற்கான சிகிச்சை எடுங்க. அதே நேரத்தில் மருத்துவர் செந்தில் பாலன் சொல்கிற மாதிரி நாய் எங்கே கடிச்சதுன்றது ரொம்ப முக்கியம். எவ்வளோ சீக்கிரமாக அது வந்து நரம்பு மண்டலம் மூலமாக டக்குன்னு நம்மளுடைய மூளையும் இதயத்தையும் அது எப்படி வந்து பாதிக்குது அப்படின்றதையும் அவர் வந்து சொன்னார். ஸோ அதனால் தயவு செய்து இதில் அலட்சியம் வேண்டாம். அதுதான் நான் திரும்ப சொல்கிறது. அதே மாதிரி அலோபதி மருத்துவம் தான் சிறந்தது, பச்சளை சாட்டையில் உயிர் வாழ்ந்துருப்பாங்க நீங்கள் சொல்லி ரேபிஸ் ஊசி போட்டும் கூட எப்படி செத்தாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் அதுக்கான சிகிச்சைகளை எடுத்தாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் 2 நாள் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்கன்றதுக்கு போய் ஊசி போட்டிங்கன்னா அதுக்கு பலன் வராது. ரைட்? இப்போ இந்த நாய்க்கே வந்து அவர் ஊசி போட்டிருந்தது எத்தனை மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டேட்டாவே இல்லாமல் இதில் வந்து நம்ம வந்து 19 வந்து அலோபதி மருத்துவம் எல்லாமே இப்படி தான் அப்படி குப்பை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது. அலட்சியம் வேண்டாம்ன்றதான் நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம். ரைட்? கூடுமான வரை ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக மருத்துவர் செந்தில் பாலன் சொன்ன விஷயங்களையும் மனசில் வச்சுக்காங்கன்றதான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ வேற என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.